வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். நாட்டின் 79வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாகவும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது. 79வது சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய பிரதமர் சுயசார்பு பாரதத்தின் இன்றியமையாமையை குறித்து எடுத்துரைத்தார். பிரதமர் உரையின் சிறப்பம்சங்கள்: இந்தியா அணுசக்தி அச்சுறுத்தலை சகித்துக் கொள்ளாது என்று கூறிய பிரதமர், எதிரிகளின் அச்சுறுத்தலை தவிர்க்க இந்தியா ஆற்றல்மிகு சுதர்ஷன் சக்ராவை பயன்படுத்தும் என்று தெரிவித்தார். அடுத்த 10 ஆண்டுகளில் நம் நாட்டின் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு நவீனமயமாக்கப்படும் என்று கூறினார். நாட்டின் 100வது சுதந்திர தினத்தின்போது தேசத்தின் அணுசக்தி 10 மடங்கு அதிகரிக்கப்பட்டு எரிசக்தியில் தன்னிறைவு பெறுவதோடு நீடித்த வளர்ச்சிக்கு வகை செய்யப்படும் என்று கூறினார். வளர்ச்சியடைந்த பாரதத்தின் முக்கிய அம்சமாக சுயசார்பு பாரதம் திகழ்கிறது என்று கூறிய அவர், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், எரிசக்தி, விண்வெளி உற்பத்தி பிரிவில் இந்தியா விரைந்து முன்னேறி வருவதாக தெரிவித்தார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட திறன்மிகு ஆயுதங்கள் தேச பாதுகாப்பில் சிறப்பாக பங்காற்றுவதாக அவர் எடுத்துரைத்தார். செமி கண்டக்டர் பிரிவில் இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் புதிய தகடுகள் உருவாக்கப்படுவதோடு செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு, அதிநவீன தொழில்நுட்பங்களில் இந்தியா சிறப்புடன் முன்னேறி செல்லும் என்று கூறினார். சுயசார்பு என்பது நம் நாட்டின் தனித்துவமான திறனை முன்னெடுத்து செல்வதே என்று குறிப்பிட்டார். நாட்டின் வளங்களை எதிர்கால தேவைக்காக பாதுகாக்க தேசிய தாதுபொருள் இயக்கம் செயல்படுத்தப்படும் என்ற முக்கிய அறிவிப்பை பிரதமர் வெளியிட்டார். இதன் மூலம் 1200 இடங்கள் கண்டறியப்பட்டு எரிசக்தி, தொழிற்சாலைகள், பாதுகாப்புத்துறை பயன்பாட்டிற்கு தேவையான கனிமங்கள் கண்டறியப்படும் என்று பிரதமர் கூறினார். தேசிய ஆழ்நிலை நீர் கண்டறியும் இயக்கம் மூலம் நீருக்கு அடியில் உள்ள கனிம வளங்கள் கண்டறியப்பட்டு தற்சார்பு பாரதமாக நம் நாட்டை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பிரதமர் கூறினார். சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்று திரும்பியுள்ள குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவை பாராட்டிய பிரதமர், உள்நாட்டு விண்வெளி திட்டங்கள் செயல்படுத்தும் புதிய சகாப்தம் தொடங்கப்படும் என்று கூறினார். செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது.